Good evening, ladies and gentlemen. We are about to grace with a special musical treat. Yes, अब हमारे मंच पर आने वाले हैं कुछ प्रतिभाशाली गायकों जो अपने मधुर आवाज और सुरों की जादू से गायकों को जो अपने मधुर आवाज से सुरों से जादू से इस शाम को और भी खास बना देंगे। आइए हम सब एक जोरदार तालियां के गूंज के साथ उनके स्वागत करें और उनके गीतों को आनंद लें। Let's welcome on stage. They are going to take a magical journey through music. Let's welcome Bonachvariji students. வானவில் போல வண்ணம் சிறுமணிகளே வாருங்கள் வாருங்கள். धन्यवाद. எந்த ஒரு விழாவினையும் ஒளியேற்றி ஆரம்பிப்பது நமது மரபு. இவ்விழாவினை சிறப்பிக்க முக்கிய விருந்தினராக வந்திருக்கும் பிரச்சாரகர்களுடன் ஜெய் கிருஷ்ணமூர்த்தி ஜியின் இனிய துணைவியார் ஜெயந்தி ஜியை விளக்கேற்ற அன்போடு அழைக்கிறோம். ஜெயந்தி கிருஷ்ணமூர்த்தி ஜி. ஜெய் பதிப்பகத்தின் நீண்ட நாள் பிரச்சாரக் நண்பரான சுலோச்சனா ஜி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பிந்து ஜியை அன்போடு அழைக்கிறோம். மகேஸ்வரி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மற்றும் எங்கள் அன்பான ரமா செல்வி மேமையும் அன்புடன் அழைக்கின்றோம். अब मैं आप सभी से अनुरोध करती हूँ कि अपनी मनमोहक प्रस्तुतियों से हम मंत्रमुग्ध करने हेतु शास्त्रीय नृत्य दल का मंच पर प्रदान का सादर आमंत्रण देते हूँ. I welcome on stage Mrs. Rama Selvi students, sweetheart of Rama Selvi ji, cutest star of the program, Miss Induja on stage.
अंबा गणपति बारिंदे अधिपति अंबा अंबा गणपति बारिंदे अधिपति Today is indeed a proud and historical moment for all of us. As we celebrate the Silver Jubilee 25th year, glorious year of our publication. இந்த சிறப்பான பயணத்தின் பின்னால் இருக்கும் நிற்பவர் யார் தெரியுமா? யார் தெரியுமா? கரெக்ட், யூ ஆர் ரைட். திரு கிருஷ்ணமூர்த்திஜி அவர்கள். நமக்கெல்லாம் தலைவரும் முன்னோடியுமாக திகழ்பவர் திரு கிருஷ்ணமூர்த்திஜி அவர்கள். எங்களுக்கு மட்டுமில்லை, ஆயிரக்கணக்கான பிரச்சாரங்களுக்கும் வழிகாட்டியாக இருப்பவர். நமது வெளியீட்டின் நிறுவனர் ஐயா அவர்களை புகழ வார்த்தைகளே இல்லை. அவருடைய அர்ப்பணிப்பும் அயராத உழைப்பும் தான் இன்று இப்பதிப்பகம் வெள்ளி விழாவில் கால்தடம் பதித்துள்ளது என்று கூறினால் அது மிகையாகாது. அவரின் சிந்தனையையும் அவர் கடந்து வந்த பாதையையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ள மேடைக்கு அழைக்கிறேன். சார், ப்ளீஸ். Ladies and gentlemen, please put your hands together to welcome him on the Silver Jubilee address. எல்லோருக்கும் வணக்கம். அருட்பேராற்றலின் கருணையினால் இந்த ஜெய் பதிப்பகத்தின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா உங்கள் அனைவராலும் அனைவரின் பார்வையில் நடந்து கொண்டிருக்கின்றது. முதலில் அந்த இயற்கை பேராற்றலுக்கு வணக்கத்துடன் நன்றி கூறுகிறேன். உங்கள் அனைவருக்கும் எப்படி நான் நன்றி கூறுவதென்றே தெரியவதில்லை. ஏனென்றால் இந்த 25 ஆண்டு காலம் எப்படி நமக்கு சென்றது என்றது புரியவில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம எடுத்துட்ட வேலையை நம்ம அதுல ஆர்வத்தோட, விருப்பத்தோட, ஈடுபாட்டோடு செஞ்சோம். அதனால அதுல வந்த இடையூறுகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் எல்லாத்துக்குமே ஈஸியா நம்ம டேக்கிள் பண்ணிட்டு
அடுத்தடுத்த கட்டங்கள் நகர்ந்து இந்த பதிப்பகம் துவங்குவதற்கு காரணமாக அமைந்தது. 2001 திரு வி பாலகிருஷ்ணன் அவர்கள், அதாவது தெய்வத்தின் அருளால் அடிப்படை காரணமாக, அதாவது நம்ம புத்தகம் எழுதக்கூடியவர் அவர்கள் நான் எழுதி தருகிறேன் என்று கொண்டு வந்தார். அவர்களுடைய ஒத்துழைப்பு காரணமாகவே நாம் முதலில் பிராத்தமிக் Q&A கைடுகளை வெளியிட்டோம். அதன் பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக மத்தியமா, ராசபாசா, பிரவேசிகா என்று பிரவீன் வரையிலான கைடுகளை வெளியிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆண்டு காலத்தில் அனைத்து கைடுகளையும் வெளியிட்டு விட்டோம். அவ்வளவும் விற்பனையில் வெற்றிகரமாக அமைந்தது என்றால் அதற்கு உங்களுடைய பேராதரவே காரணம். இல்லை என்றால் இந்த நிகழ்வு இன்று சாத்தியமாகி இருக்காது. எனவே உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். மேலும் இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி முக்கிய விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்ற வந்திருக்கும் கவிதா பதிப்பகம் பொன்விழா காண உள்ளது. அந்த பதிப்பகத்தின் நிறுவனர் திரு சேது சொக்கலிங்கம் அவர்களை நான் மிகுந்த மரியாதையுடன் வணக்கத்துடன் வருக வருக என வரவேற்று இந்த அடுத்ததாக அவருடைய சொற்பொழிவை கேட்ட எல்லோரும் ஆர்வமாக உள்ளோம். அவரும் அவருடைய அனுபவத்தை நம்மளோடு பகிர்ந்து கொள்ள உள்ளார். மேலும் நாளை கொடுத்தா திரு சேது சொக்கலிங்கம் அவர்கள் பற்றி சில வார்த்தைகள் கூற விரும்புகிறேன். திரு சேது சொக்கலிங்கம் அவர்கள் 1967 பதிப்பகத்துறையில் காலடி எடுத்து வைத்த அவர் 75ஆம் ஆண்டு தனது செல்வ மகள் கவிதா பெயரில் பதிப்பகம் ஆரம்பித்தார். அப்பதிப்பகம் அன்னாரது இலக்கிய பணிகளுக்கு பீடமாக நின்று பாண்டி பஜாரின் இதய பகுதியில் அமைந்துள்ளது. படிக்க, பரிசளிக்க, பயன்பெற என்ற தாரக மந்திரத்துடன் நூலாசிரியர்களுக்கும் வாசகர்களுக்கும் பாலமாக செயல்பட்டு வருகிறது கவிதா பதிப்பகம். அடுத்த ஆண்டு பொன்விழா காண உள்ள தமிழ் பதிப்பகம் வெவ்வேறு துறைகளில் 1500க்கும் அதிகமான 1500 அல்ல 3000க்கும் அதிகமான புத்தகங்களை வெளியிட்டுள்ளது. அதுவும் அத்தனையும் தமிழ் மொழி புத்தகங்களே. சேது அலமி பிரசுரம், தனலட்சுமி பதிப்பகம் போன்ற தங்களது சகோதர நிறுவனங்களுடன் இணைந்து 500க்கும் அதிகமான நூல்களை வெளியிட்டுள்ளது. கவிதாவின் வெளியீடுகள் ஞானபீட பரிசு, சாகித்ய அகாடமி பரிசு, பாரதிய பாஷா விருது, தமிழ் வளர்ச்சித்துறை விருது போன்றவை இலக்கியத்துறை சார்ந்த பல பரிசுகளை பெற்றுக்கொண்டே உள்ளன. இவை அனைத்தும் சேது சொக்கலிங்கம் என்ற பண்பாளரின் முனைவுகளினால்தான் என்று சான்றோர்கள் போற்றும் பெருமை கொண்டவர் நமது ஐயா சேது சொக்கலிங்கம் அவர்கள். பதிப்பக செம்பல் மெய்யப்பனார் அகமகிழ்ந்து அறிவு சுடர் வீசும் ஆலயம் என்று புகழ்ந்த தங்க விழா காணும் கவிதா பதிப்பகத்தின் நிறுவனர் தமது பதிப்பகத்துறையில் பொன்விழா காணும் வெள்ளி விழா காணும் ஜெய் பப்ளிகேஷனில் விழாவிற்கு தலைமையேற்று வாழ்த்த வந்தது மிக பொருத்தம். நமக்கெல்லாம் பாக்கியம், கௌரவம், பெருமை என்று கூறி நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய நிகழ்வில் அவருடைய தரிசனம் எங்கள் விழாவிற்கு பெருமையையும் அழகையும் சேர்த்துள்ளது.
ஐயா சேது சொக்கலிங்கம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். श्री सौरी वरदराजन जी। सौरी वरदराजन जी एक अध्यापक परिवार से थे। उन्होंने 1980 में दक्षिण भारत हिंदी प्रचार सभा चेन्नई द्वारा आयोजित राष्ट्रभाषा प्रवीण परीक्षा में ब्रजमोहन पदक प्राप्त किया। उन्होंने मैसूर विश्वविद्यालय से हिंदी में एमए और प्रयाग विश्वविद्यालय से शिक्षा विशारद उपाधि प्राप्त की। पिछले 15 वर्षों तक उन्होंने हिंदी अध्यापन एवं कॉर्पोरेट क्षेत्रों में स्पोकन हिंदी कक्षाओं का संचालन किया। उनकी अनुवाद कुशलता के लिए उन्होंने 1990 में पंचजन्य पुरस्कार से सम्मानित किया गया। उन्होंने रामायण, महाभारत, चाणक्य आदि अनेक धारावाहियों का हिंदी से तमिल अनुवाद किया तथा आकाशवाणी के नाटकों और शैक्षणिक कार्यक्रमों में भी योगदान किया। हिंदी सीखने के इच्छुक लोगों के लिए उन्होंने जय हिंदी स्पोकन कोर्स तथा हिंदी व्याकरण और स्पोकन हिंदी पर पुस्तकें लिखी है। साहित्य, धार्मिक कार्य और कर विधि कर लेखन में भी उनकी गहरी रुचि रही है। इस शुभ अवसर में हमारे विशेष अतिथि सौरी वरदराजन जी को मैं मंच पर आमंत्रित करता हूं। நமது முக்கிய விருந்தினர் சேது சொக்கலிங்கம் ஜி அவர்களை பொன்னாடை மற்றும் விழாவின் கேடயம் தந்து கௌரவிக்கிறோம். இதனை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது விழாவின் சிறப்பு விருந்தினர் திரு சௌரி வரதராஜன் ஜி அவர்களுக்கு பொன்னாடையும் விழாக்கேடயமும் அளித்து எங்களது அன்பினை தெரியப்படுத்துகிறோம். அதனை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம். கேரளாவிலிருந்து நமது விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திரு ராதாகிருஷ்ணன் ஜி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, அவ்வளவுதான், எல்லாரும் வந்துட்டாங்க. அனந்த கிருஷ்ணன் ஜி எல்லாம் வரல, குருமூர்த்தி அவங்க பேர் இதுல இல்லையே ஜி. விழாவின் சிறப்பு விருந்தினராக மோட்டூரி சத்யநாராயணா ஜி அவர்களின் மகளான செல்வ மகளான சுஜாதா ஜி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
हमारे विशेष अतिथि डॉक्टर पीए राधाकृष्णन जी के बारे में हम कुछ जाना है। आपने 55 वर्षों के अनुभव, दक्षिण भारत हिंदी प्रचार सभा मद्रास के भूतपूर्व सचिव, केंद्रीय हिंदी निदेशालय के सदस्य, साहित्यकार, प्रकाशक और कर्मठ हिंदी प्रचारक, சிறந்த இலக்கிய ஆளுமை உள்ளவர், பதிப்பாளர், எழுத்தாளர், நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு இலவசமாக हिंदी कल्वी अलित வருபவர்। 71 वर्ष की आयु में भी आप 20 छात्रों को निःशुल्क हिंदी शिक्षा प्रदान कर रहे हैं। आपने विविधता नामक पुस्तक लिखी और शैक्षिक संस्था की स्थापना कर समाज को शिक्षा का प्रकाश दे रहे हैं। आपको प्राप्त हुए शताब्दी सम्मान, भारत सेवक सम्मान, बेस्ट टीचर अवार्ड आपकी गरिमामयी சேவாவோं की पहचान है। இவ்விருதுகள் இவருக்கு வழங்கப்பட்டதால் அவை பெருமையுற்றுள்ளன என்பதனை ஐயா அவர்களின் சாதனை வாழ்வு பற்றி படிக்கும்போது நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது। இவ்விழாவில் ஐயா அவர்கள் கலந்து கொண்டது நமக்கெல்லாம் மிகவும் பெருமை। நன்றி। திருமதி மோட்டூரி சுஜாதா மேடம் அவர்களை பற்றி சில வார்த்தைகள் கூற விரும்புகிறோம். ஏனென்றால் சுதந்திர போராட்ட காலத்தில் மகாத்மா காந்தியோட, நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தியோடு இணைந்து பணியாற்றவர் மோட்டூரி சத்யநாராயணா. அதாவது அவரை காந்தி அவர்களே நாம் சுதந்திர போராட்டத்திற்கு நம்ம இந்தியாவில் பல மொழிகள், பல மாநிலங்கள் இருந்தது. இது சுதந்திரத்திற்கு தடையாக இருக்கும். ஏனென்றால் பொதுமொழி ஒன்று தேவை என்ற ஒரு சிந்தனையோடு அதில் நம்முடைய நாட்டில் அதிக மக்கள் பேசக்கூடிய மொழியாக இந்தி இருந்ததால் இந்தி மொழியின் பிரச்சாரத்தை, அதாவது நம்முடைய தென் மாநிலங்களில் இந்தி அவ்வளவாக பரவாமல் இருந்த காரணத்தினால் அந்த பொறுப்பை அமரர் திரு மோட்டூரி சத்யநாராயணா அவர்களிடம் ஒப்படைத்து அவர்கள் மூலமாக தென்னிந்திய இந்தி பிரச்சார சபை நிறுவப்பட்டு 25 ஆண்டு காலம் இந்தி பிரச்சார சபையின் செயலாளராக அவர் பணியாற்றினார். பார்லிமெண்ட் உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளார். அவருடைய காலத்தில் 1964 தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனம் என்ற அந்தஸ்து இந்தி பிரச்சார சபாவிற்கு கிடைத்தது. இது போன்ற இந்தி பிரச்சார சபா அவருடைய காலத்தில்தான் அதிகமாக வளர்ச்சி பெற்றது. அவருடைய மகள் இன்று இங்கு நம்முடைய வீட்டில் இருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் பெருமையான, கௌரவமான பாக்கியமாக நாம் கருத வேண்டும். எனவே அவர்களை வருக வருக என வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம்। आज हम आपको शास्त्रीय संगीत के लिए मैं चंदीश को आमंत्रित करता हूँ। விநாயகனே வினை தீர்ப்பவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேல முகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, குணாநிதியே குருவே சரணம், குணாநிதியே குருவே சரணம், குறைகள் களைய இதுவே தருணம், குறைகள் களைய இதுவே தருணம், விநாயகனே வினை தீர்ப்பவனே, உமாபதியே உலகம் என்றார், உமாபதியே உலகம் என்றார்,
நின்றார் ஒரு சுற்றினிலே வலம் வந்தார் உமாபதியே உலகம் என்றார் ஒரு சுற்றினிலே வலம் வந்தார் கணநாதனின் மாங்கனியை உண்டார் கணநாதனின் மாங்கனியை உண்டார் கதிர்வேலவனின் கருத்தில் நின்றார் கதிர்வேலவனின் கருத்தில் நின்றார் விநாயகனே வினை தீர்ப்பவனே வேல முகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே புவனேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே புவனேஸ்வரி ஆகம வேத கலாபயரூபிணி ஆகம வேத கலாபயரூபிணி அகில சராச்சர ஜனனி நாராயணி அகில சராச்சர ஜனனி நாராயணி நாக கங்கன நடராஜ மனோஹரி நாக கங்கன நடராஜ மனோஹரி ஞான வித்தேஸ்வரி ராஜராஜேஸ்வரி ஞான வித்தேஸ்வரி ராஜராஜேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே புவனேஸ்வரி பலவிதமாய் உன்னை ஆடம் பாடம் பலவிதமாய் உன்னை ஆடவும் பாடவும் பாடிக்கொண்டாடும் அன்பர் பதமல சூட பாடிக்கொண்டாடும் அன்பர் பதமல சூட உலக முழுதும் என தகமுற காணவும் உலக முழுதும் என தகமுற காணவும் ஒரு நிலை தருவாய் கார்த்திகமேஸ்வரி ஒரு நிலை தருவாய் கார்த்திகமேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே புவனேஸ்வரி உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய் உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய் உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டி வைத்தாய் உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டி வைத்தாய் நிழலென தொடர்ந்த முன்னோர் கொடுமையை நீங்க செய்தாய் நிழலென தொடர்ந்த முன்னோர் கொடுமையை நீங்க செய்தாய் நித்ய கல்யாணி பவானி பரமேஸ்வரி நித்ய கல்யாணி பவானி பரமேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே புவனேஸ்வரி துன்பபூடத்திலிட்டு தூயவனாக்கி வைத்தாய் துன்பபூடத்திலிட்டு தூயவனாக்கி வைத்தாய் தொடர்ந்த முன்மாயை நீக்கி பிறந்த பயனை தந்தாய் தொடர்ந்த முன்
மாயை நீக்கி பிறந்த பயனை தந்தாய் அன்பை புகட்டி உன்னன் ஆடலை காண செய்தார் அன்பை புகட்டி உன்னன் ஆடலை காண செய்தார் அடைக்கலம் நீயே அம்மா அடைக்கலம் நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே புவனேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே புவனேஸ்வரி. தலைமுறை தலைமுறையாய் தவமிருந்து வளர்த்த தமிழ் அன்னை கொலுவிருக்கும் அழகு திருக்கோயில் என்னும்படிக்கு எழுத்தாளன் மனம் இருக்கும். அதன் எண்ணச் சிறகசைப்பில் பிரபஞ்சம் கண்விழிக்கும். எழுத குனிந்த பேனாவின் வழியாக இறங்கி வரும் சிந்தனையின் அமுத துளிகளை பத்திரமாய் தாங்கி வரும் அட்சய பாத்திரங்கள் இலக்கிய புத்தகங்கள். ஆயிரம் பல்லாயிரமாம் அதிசயங்கள் அடுக்கி வைத்து மோனத்திருக்கும் முழு ஞான பேரிமயம் மரண துயரறுக்கும் மருந்து மலை புத்தகங்கள். இப்படி என்னென்னவெல்லாம் சொன்னாலும் அவையெல்லாம் ஒன்றாகி திகழும் உன்னதம்தான் புத்தகம். புத்தகத் தொழில் ஓர் புண்ணிய தொழில். நச்சேற்றும் தீமைகளை நசுக்கும் அறக்கருத்தை அச்சேற்றும் தொழில் ஒன்றே அரசை விட உயர்ந்த தொழில். நாளும் புதிய வேதம் படைத்து 4 திசை மக்களும் படிக்க கொடுக்கும் அச்சகத் தொழிலை விட மெச்சும் தொழில் மேதினியில் வேறில்லை. அந்த தொழிலுக்கே ஆளாய் தமையளித்த சேரு சொக்கலிங்க செம்மல் உருவாக்கியதோர் கவிதா பப்ளிகேஷன் கடந்து வந்த பாதையினை மெலிதாய் அசை போட்டு பார்க்க நினைத்ததன் பயன்தான் இப்படக்கோப்பு. பதிப்பதத்தின் உரிமையாளர் சுத்தகிரி மாவட்டத்தில் என்னுடைய நண்பர். அவர் மிகவும் தெரிகிற வகையில் எனக்கும் பிடித்தமானவர் என்பது மேலும் கவிதா புத்தகம் மக்களுக்கு தேவையான முக்கியமான இலக்கிய பணியை தொடர்ந்து செய்ய இறைவனை பிரார்த்திக்கிறேன். பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து அப்படின்னு ஒரு திருக்குறள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இந்த பணியுமாம் என்றும் பெருமை அப்படின்ற திருக்குறளுக்கு மேடையில் வீற்றிருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் வெள்ளி விழா கிருஷ்ணமூர்த்தி சாருடைய ஜெய் பப்ளிகேஷன் வெள்ளி விழாவை கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல கிருஷ்ணமூர்த்தி சாரை மரியாதை செய்ய விரும்புகிறேன். அவர் வெள்ளி விழா இல்லை, எனக்கு அடுத்த ஆண்டு பொன் விழா, அவரும் பொன் விழா கட்டாயம் கொண்டாடுவார். எனக்கு இப்போ வயசு 76, பொன் விழா வரும்போது எனக்கு 100 வயசா இருக்கும். கட்டாயம் வந்து நான் வாழ்த்துவேன். முதல்ல நான் அவரை கௌரவப்படுத்த முதல்ல விரும்புகிறேன். 25 வருஷம் சாதாரணமான பதிப்பு துறையில இன்னைக்கு உள்ள டெக்னாலஜியில ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராட வேண்டி இருக்கு. முதல்ல அவரை பாராட்டிட்டு அப்புறம் அடுத்த ஒரு 11 தலைமுறைக்கு முன்னாடி வெள்ளி விழா நாயகர் திரு கிருஷ்ணமூர்த்தி சார் எங்களை அலுவலராக வந்தார்கள். நான் யார் என்றும், ஏன்னா எங்க புத்தக கண்காட்சியில பப்பாசி நடத்துற புத்தக கண்காட்சியில அவர் நிறைய கலந்திருக்காரு. இங்க மட்டும் இல்ல, ஈரோடு மற்ற எல்லா ஊர்லயும் கலந்திருக்காரு. நேரடியான பழக்கம் எனக்கு இல்லை. ஆனா 15 நாளைக்கு முன்னாடி வந்தாரு. ஒரு சகோதர உணர்வோட நாங்க ஒரு 15-20 நிமிஷத்துல ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். பேசிக்கிட்டு இருந்தோம் பதிப்பு துறையை பற்றி இதெல்லாம். அப்ப எங்களுடைய பதிப்பு அதனுடைய வெள்ளி விழா வருது, நீங்க வந்து தலைமை இந்த விழா வரலாற்றை தான் கேட்டுக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது.
இங்க மேடையில இருக்க எனக்கு ஒரு விதமான அச்சம் வந்துருச்சுங்க. நிறைய மேடைகள்ல பேசியிருக்கேன், எல்லா தமிழை பத்தி இலக்கியத்தை பத்தி பேசியிருக்கேன். ஒரு புத்தகத்தை வடிவமைக்கணும்னு சொன்னா அதை இன்னைக்கு ஹை டெக்னாலஜியில எப்படி கொண்டு வர முடியுமோ அதை முதன்மையா கொண்டு வந்துருவேன். பேசணும்னு சொன்னா பேசுறதை கேட்டு ரசிகன் தானோ. தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை இலக்கிய மேதைகளுடன் எனக்கு தொடர்பு உண்டு. அவர்களுடைய நூல்களை பெரும்பாலும் நான் வெளியிட்டிருக்கிறேன். இளையராஜாவுடைய புத்தகத்தை எல்லா புத்தகமும் நல்லா வெளியிட்டேன். ஜெயகாந்தனுடைய புத்தகம், சாகித்ய அகாடமி வினர்ஸ் மாத்திரம் ஒரு 10 பேர் உடைய புத்தகங்களை வெளியிட்டிருக்காரு. ஒரு சாகித்ய அகாடமி வாங்குறதே இந்த காலத்துல பெரிய விஷயம். ஞானபீடம் 2 பேர் தான் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஒன்னு அகிலன், ஒன்னு ஜெயகாந்தன். ஜெயகாந்தனுடைய புத்தகம் ஞானபீடம் அவார்டுக்கு நான் டெல்லிக்கு போயிட்டு வந்தேன். அவரோட முகல் கார்டன்ல கலாம் அவர்கள் ஜனாதிபதி அவர் அந்த அவார்டு கொடுத்தாரு. எங்களோட சிறப்பு விருந்தினர் காலையில வர சொல்லி பிரேக்பாஸ்ட் கொடுத்து அந்த முகல் கார்டன்ல பேசிக்கிறது மறக்கவே முடியாது. அதெல்லாம் அற்புதமான கருணைகள். அது மாதிரி இவர் புத்தகம் என்ன புத்தகம் போடுறீங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை கேட்டேன். ஹிந்தி நூல்கள் தான் போடுறேன் அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எவ்வளவு புத்தகம் போட்டிருக்கீங்க? 70 புத்தகத்துக்கு மேல நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சி சார், நான் கட்டாயம் வந்துடுறேன். நான் தமிழ் புத்தகம் போடுறீங்க, ஹிந்தி புத்தகம் போடுறீங்க, அங்க வர்றவங்கலாம் ஹிந்தியில பெரிய ஆழ்மை உள்ளவர்கள் வருவாங்கன்னா தமிழ்ல தான் பேச முடியும் அப்படின்னு. நீங்க தமிழ்ல பேசுங்க சார், தமிழ் விழா தான் நடக்க போகுது அப்படின்னு அவர் பேக்கோட அவங்களுக்கு கொடுத்தாரு. அவர் பிறந்தது அவருக்கு பிடிச்ச ஆந்திர மொழி, ஆந்திரா தெலுங்கு அப்படின்னு சொன்னார். சுந்தர தெலுங்குன்னு பாரதியா பாடியிருக்காரு, தைரியமா சொல்லுங்க, அது ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொன்னோம். பல விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். பொதுவா புத்தக தொழில் தமிழ் புத்தக தொழில முதல்ல தொடங்குகிறார். முன்னாடி எல்லாம் அப்படி சின்னமா வந்திருக்கு. சக்தி வை கோவிந்தன் ஒருத்தர் பர்மாவில் நகர்த்தாரர், செட்டிநாட்டு நகர்த்தாரர் 1930 பதிப்பாளர். பர்மாவில இருந்து அவங்க ஜப்பான் நடக்கும் எல்லாம் போட்டு அது ஏற்பட்ட பிரச்சனை நிறைய பேர் நடந்து வந்திருக்காங்க. இங்க அப்படி வந்தவர் வை கோவிந்தன், பெரிய தனவணிகர். சக்தி காரியாலயம்னு ஒண்ணு ஆரம்பிச்சார். இன்னைக்கு சாகித்ய அகாடமி இருக்கு, மியூசிக் அகாடமி இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துலதான் அவர் சக்தி காரியாலயமே ஆரம்பிச்சார். எல்லா பெரிய புத்தகங்களையும் போட்டுக்காரு. பிரிட்டிஷ்ல லண்டன்ல புத்தகங்கள் எப்படி வருதோ அதே மாதிரி புத்தகங்களை தமிழ்ல கொண்டு வரவங்க. பாரதியோட மகள் சவுந்தரா பாரதி, அவருடைய பெரியார் செல்லமா பாரதி எல்லாம் பாரதியார் கவிதைகளை நீங்க புத்தகமா போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட போது நான் போடுறேன்னு சொல்லி போட்டுருக்காங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, 5000 பிரதிகளை 5 நாள்ல வித்து தீர்ந்து போச்சு. அதே மாதிரி வியாசர் ராஜாஜி எழுதுற புத்தகத்தை ஒரே வாரத்துல 80,000 காப்பி, ஒரு வாரத்துல 80,000 பிரதிகள். இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நிஜமா இதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு. இன்னைக்கு டெக்னாலஜி கம்ப்ளீட்டா தலைகளை மாறி போச்சு. பிளிப்கார்ட்டும் அமேசானும் தான் வியாபாரம் செய்ய முடியாது. எங்களை போன்ற பதிப்பாளர்களும் ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கோம். பாண்டி பஜார்ல ஒரு ஷோரூம் வச்சிருக்கேன், ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் ஃபுல் ஏசி. அதுக்கான ஒரு இடத்துல வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 6500 ஸ்கொயர் ஃபீட். ஒரு இந்த அரங்கத்தை விட கொஞ்சம் பெருசாவே இருக்கும். அப்ப கோடவுளை தாண்டி ஒரு இடம். அது மாதிரி எல்லாம் இப்ப தேவையில்லை. என்ன புத்தகத்தை பிஓடின்னு ஒரு இது வந்திருக்கு. ஒரு 10 புத்தகம் என்ன போடலாம். முன்னாடினா 1200 காப்பி போடுவோம். புத்தகங்களை எல்லாம் அச்சு கோர்க்கணும் அந்த காலத்துல. இப்ப அப்படி இல்லை, எல்லாம் கம்ப்யூட்டர் வந்துருச்சு. ஒரு புத்தகம் 10 ஃபாரம், 16 பக்கத்தை ஒரு ஃபாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 160 பக்கம்னா 10 ஃபாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல கேலி ப்ரூப், பேஜ் ப்ரூப் எல்லாம் சொல்லுவோம். இப்ப அதெல்லாம் மேலே உடனடியாக புத்தகத்தை இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு டைப் பண்ணி கொடுத்துருவாங்க. 160 பக்கத்தையும் 2 தடவை ப்ரூப் பார்த்து கொடுத்தோம்னா பேப்பரை டிசைன் பண்ணோம்னா புத்தகத்தை ஒரு வாரத்துல கொண்டாடலாம். முன்னாடிலாம் அந்த புத்தகத்தை கொண்டு வரதுக்கு ஒரு 15 நாள் ஆகும். இந்த சக்தி வைகோ இதை பத்தி சொன்ன முதல் அவர் அற்புதமான புத்தகம். இந்த புத்தகம் கொண்டு வந்த ஒரு புத்தகத்தை போட்டவருடைய புத்தகத்தின் கதை அதிகமான்கிற ஒரு பெரியவர் எழுதிக்காரு. இவர் பெரிய அரிய சாதனைகள்லாம் தமிழ்ல படிச்சிருக்காரு. 1930 வருகிறாரு. என்ன கொடுமைனா அவ்வளவு பிரபலமா இருந்தவர் கடைசி காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் சின்ன அண்ணாமலை வந்தார்.
தேவகோட்டையிலிருந்து. அவர் இப்ப இருக்க நல்லிக்கு பக்கத்துல ஒரு கடை ஆரம்பிச்சாங்க. ராஜாஜி தான் குத்து விளக்கு எடுத்து வச்சாரு. நாமக்கல் கவிஞர் புதுக்கணக்கு எழுதினாரு. இதே வழி கோவிந்தன் அவரும் புத்தகத்தை முதல் பிரதியை வாங்கினாரு. இப்படி ஆரம்பிக்கப்பட்டது தமிழ் பண்ணை. தமிழ் பண்ணையிலிருந்து இன்னைக்கு புகழ்பெற்ற வானதி பதிப்பகம், அருணோதயம், அப்படியே பாரதி பதிப்பகம், இப்படி புகழ்பெற்ற பதிப்பகம்னா இன்ப நிலையம், இவங்கெல்லாம் அவங்க வேலை பார்த்தவங்க. இன்னைக்கு பெரிய புகழ் சான்றிதழ் புத்தகம் அவங்க தான் போட்டாங்க. எல்லா புத்தகங்களும் அவங்க பாண்டிபத்தால தான் இருக்கு. வானதி பதிப்பகம் பெரிய புகழ்பெற்ற பதிப்பகம். அவெல்லாம் இவர்கிட்ட வேலை பார்த்தவங்க. இவருடைய புத்தகம் வந்திருக்கு. இவர் கடைசி காலத்துல ரொம்ப சிரமப்பட்டு அவருடைய குழந்தைகள் சொன்னாங்க, நான் அப்பா இவர் தொழிலுக்கு வராம இருந்திருந்தா நாங்க இவ்வளவு சிரமப்பட்டிருக்க மாட்டோம் அப்படின்னா அவளுக்கு புத்தகம் அவளை செலவழிச்சு எல்லாம் பண்ணியும் அவர் கடைசி காலத்துல வெற்றி பெற முடியும். அவர் அப்படி ஏன்னா இது கண்ணீரின் இளமைன்னு மலையாளத்துல கொடிகட்டி பறக்கிற இப்பவும் இருக்கு பூர்ணா பதிப்பகங்கள். இவருடைய என்னுடைய இன்டர்வியூ டெலிவிஷன் இன்டர்வியூ ஒண்ணு பார்த்திருக்காரு காலிக்கட்ல. இவருடைய இந்த புத்தகம் அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தக தொழிலிருந்து எப்படியெல்லாம் வெற்றி பெற்றேங்கிறதா இந்த புத்தகம். அப்ப அவர் சொல்றாரு, மலையாளத்துல என்னுடைய இன்டர்வியூவை பார்த்துட்டு சொல்றாரு, தமிழ்ல மொழிபெயர்த்துக்கிட்டு இருக்காரு ஒருத்தர். அவர் சொல்லியிருக்காரு, அவர்கிட்ட ஒரு அணிந்துரை வாங்கணும் நம்ம புத்தகத்துக்கு, தமிழ்ல வர்ற புத்தகத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த டிரான்ஸ்லேட் மொழியாக்கம் செஞ்ச வரை எனக்கு போன் பண்ணி இது மாதிரி தகவல் முதலாளி சொல்றாரு, நீங்க ஒரு அணிந்துரை கொடுக்கணும் மாதிரி புத்தகத்தை மொழிபெயர்ப்பை முழுமையா கொடுத்தா தான் நான் படிச்சுட்டு அணிந்துரை எழுத முடியும் நான் சொல்றேன். அவரு அதே மாதிரி முழுமையா இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்தி எனக்கு அனுப்பிச்சாரு. இந்த புத்தகத்து பேரு கண்ணீரின் இனிமை. இவர் கும்பகோணத்துல ஒரு ஹோட்டல்ல சர்வர் பாய் இருந்திருக்காரு. இன்னைக்கு அவர் காலமாயிட்டார். 80க்கு நான் காலிக்கட்டுக்கு போயிருந்தேன். கேரளாவில் உள்ள அத்தனை எழுத்தாளர்களும் தகலி சிவசங்கரப்பிள்ளையிலிருந்து அத்தனை எழுத்தாளர்களும் வந்திருந்தாங்க. அந்த விழா ரொம்ப பிரமாணம் இருந்தது. நானும் பேசியிருந்தேன். தமிழ்ல தான் நான் பேசினேன். அவங்களுக்கு தமிழ் மொழி நல்லா புரிஞ்சது. மலையாளத்துக்கு எல்லாம் நல்லா பேசுறாங்க. அவ்வளவு குடியேற்றி பிறகு அவ்வளவு பிரமாதம் இருக்கார். 4 கட்டடம் இருக்கு. 4 கட்டடம் சொந்த கட்டடங்கள். மிக உயர்வாக வந்திருக்கார். வெளிநாட்டு புத்தகங்களுக்கு கூட ரைட்ஸ் வாங்கிட்டார். அரசாங்கம் மலையாளத்துல கேரளா அரசாங்கம் இவர்தான் எல்லா புத்தகம் பர்ச்சேஸ் பண்ணும். அதுக்கப்புறம் தான் பார்த்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி வாழ்க்கையில ஜெயிச்சு எல்லாம் இது பண்ண 5 நட்சத்திர ஹோட்டல்ல தான் தங்குவார், இது பண்ணுவார். இப்ப சமீபத்துலதான் ஒரு காலமாக அவருடைய பிள்ளைகள்லாம் நல்லா இருக்காங்க. இப்படி புத்தகத்தை பத்தி நம்ம நிறைய சொல்லலாம். முல்லை பதிப்பகம் இருக்கு. முல்லை முத்தையா என்று சொல்வாரு. அவர் தான் பாரதிதாசனுடைய புத்தகங்களை எல்லாம் முத போட்டவர். தனக்கு ஒரு வீடு வாங்கல. அந்த பதிப்பாளருடைய கதையெல்லாம் நீங்க கேளுங்க. தனக்கு ஒரு இது வாங்கல. பாரதிதாசனுக்கு வீடு வாங்கி கொடுத்தார் பாண்டிச்சேரியில முல்லை முத்தையா அவர்கள். ஒரு பதிப்பாளர் ஒரு எழுத்தாளருக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கிறாரு. ஆனா அவரு வாடகை வீட்டிலே இருக்காரு. இப்படி அற்புதமான விஷயங்கள்லாம் இந்த தமிழ் பதிப்பு துறையில நிறைய கண்டிருக்கிறோம். நான் அந்த பப்பாசிங்கிற அமைப்புக்கு தலைவரா இப்போ இருந்துகிட்டு இருக்கேன். இன்டர்நேஷனல் புக் ஃபேர்ல நடத்த போறாங்க. அது சம்பந்தமா அண்ணா நூற்றாண்டுல ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடக்குது. நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் நிறைய உதவிகள் பண்றாங்க. ஒவ்வொரு மாவட்டம் தோறும் புத்தக கண்காட்சி நடத்துறாங்க. அந்த புத்தக கண்காட்சி 38 மாவட்டத்தில் நடக்குது. அது இல்லாம இப்ப இந்த ஆண்டு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜியோ வந்தது. இந்தியாவோட உள்ள பெரிய நகரங்கள் 5 நகரங்கள்ல ஒரு தமிழ் புத்தக கண்காட்சி நடத்தணும். அதுக்கு அது என்ன நகரம்னா பாம்பே, டெல்லி, கல்கட்டா, கொச்சி, ஒரு 5 ஊரு சொன்னாங்க. வெளிநாட்டுல 5 ஊரு அப்படின்னா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, அபுதாபி, குவைத் 10 ஊரும் டிசம்பருக்குள்ள நீங்க கமிட் பண்ணுங்க அப்படின்னு அரசு துறையிலிருந்து எங்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு. இது மாதிரி இப்ப புத்தகங்கள் அச்சு மூலமா பண்ற புத்தகங்கள் இப்ப கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. ஏன்னா டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸா வந்துருச்சு. தமிழ்ல நான் பேச டைப் பண்ணி மொழி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இங்க பன்முக ஆளுமைகள்லாம் அவ்வளவு பேர் 3 வருஷம் இருக்காங்க. எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வேலையா இருந்தது. எனக்கு ஒரு பயமா இருந்துச்சு. இந்தியில பேசுறாங்க, தெலுங்குன்னு சொல்றாங்க,
தமிழை பத்தி நம்ம என்ன பேசுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை வந்தது. அப்புறம் ராமமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி சார் நீங்க தைரியமா பேசுங்க, உங்களுக்கு என்னென்ன இதெல்லாம் வந்தது பேசுங்கன்னு சொன்னாங்க. நிறைய பேர் இங்க காத்துக்கிட்டு இருக்காங்க பேசுறதுக்கு. கிருஷ்ணமூர்த்தி சார் நிச்சயம் விண்ணில் பறப்பார். ஒரு பாலகிருஷ்ணன் மலையாளத்துல சொல்லல, அது மாதிரி ஒரு நாளைக்கு கொடி கட்டி பறப்பாரு. பறக்கணுங்கிறதுதான் கவிதா பதிப்பகத்தினுடைய ஆசை. இன்னும் வெள்ளி விழா, வைர விழா, பொன் விழா, நூற்றாண்டு விழா, எல்லா விழாக்களிலும் சீரும் சிறப்புடன் பெற்று வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நமது பதிப்பகத்தின் பிதாமகர் என்றே சொல்லலாம். ஸ்போக்கன் ஹிந்தி கோர்சஸ் புத்தகங்களின் எழுத்தாளர் சௌரி வரதராஜன் ஜி அவர்களை பற்றிய காணொளி ஒன்றை இப்போது நாம் காண இருக்கிறோம். இந்தி, ஆங்கில மொழி வல்லுநர், வடமொழியில் பயிற்சி உடையவர், பிகாம், பிஏஎல், எம்ஏ, எல்எல்பி, எஃப்சிஎஸ் படித்து பட்டம் பெற்றவர். 35 ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்ரீ வைஷ்ணவ சமயம், இந்தி, தமிழ் மொழியியல், இலக்கியம் மற்றும் வரித்துறை தொடர்பான சேவைகளில் ஈடுபட்டு வருபவர். வானிற் கதிரோன் ஒளி சிந்தி வைய இருளை மாய்த்திடுவான். தேனை தேக்கி மலர் கூட்டம் தேடும் வண்டின் பசி தீர்க்கும். ஊனக்கண்ணை திறந்து நல் ஒளியை தருவார் நூலாசிரியர். ஞானம் நல்கும் அந்த நல்லாசிரியர்களுடைய நூலாசிரியர்களுடைய பல படைப்புகளை அருமையாக வெளியிட்டு ஞானபீடம், சாகித்ய அகாடமி என்ற பல விருதுகள் பதிப்பகம் பெற்ற திரு சேது சொக்கலிங்கம் அவர்களே, ஹிந்தி பிரச்சார சபையின் பொதுச் செயலாளராக இருந்து திரு ராதாகிருஷ்ணன் அவர்களே, சத்தியமூர்த்தி அவர்களினுடைய திருக்குமாரத்தையே அவர்களே, என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இன்றைய விழா இருமுக விழா. ஒன்று ஜெய் பப்ளிகேஷன்ஸினுடைய வெள்ளி விழா, இன்னொன்று ஹிந்தி திவஸ். இரண்டையும் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். என்னுடைய பொறுப்பு இது இரண்டரை சிறு சிறு வார்த்தைகள் சொல்லி உங்களுடைய பொறுமையை மிகவும் சோதிக்க கூடாது, முடித்துக் கொள்ள வேண்டும். ஜெய் பப்ளிகேஷன் என்ற பெயரிலேயே அவர் அந்த வெற்றியை சேர்த்துக் கொண்டார். அவருடைய துணைவியார் ஜெயந்தி என்று அதிலேயும் ஜெய். இந்த இரண்டு வெற்றி ஒன்றாக எழுந்ததுனாலே வெற்றி விழா, வெள்ளி விழாவை என்று கண்டு வருகிறார். அவரை எனக்கு 20 வருஷங்களுக்கு மேலாகவே தெரியும். குறிப்பாக ஹிந்தி தேர்வுகளுடைய அனைத்து புத்தகங்களும் நான் படிக்கக்கூடிய காலத்திலே சொல்கிறேன். என்னுடைய ஆசிரியர் திரு சீதாராம்ஜி அவர்கள் சைதாப்பேட்டையில், பிறகு எழுத்துத்துறையிலே எனக்கு மிகவும் ஆலோசனை தந்து நல்லபடியாக உருவாக்கியவர் திரு சௌரிராஜன் அவர்கள், நகர் சச்சிவ் இருந்தவர். எதற்கு சொல்ல வருகிறேன், இவருடைய ஆரம்ப காலத்திலே அச்சகத்திலே இவரை நான் பார்த்திருக்கிறேன். அதற்கு பின்பு அவருடைய நூலகம், இந்திய பிரச்சார சபையினுடைய நூலகத்தின் வாசலிலே வண்டியிலே வைத்திருப்பார். அதுக்குள்ள ஒரு சின்ன ஃபேன் ஓடும், அதுலயே எல்லா புத்தகத்தையும் வச்சுருப்பார். அப்படி வளர்ந்து நல்ல புத்தகங்களை கொடுத்து, நாங்கள் படிக்கின்ற காலத்துல குண்டூர் என்ற ஒரே ஒரு கைடு தான் வரும். அதுவும் அந்த நியூஸ் பேப்பர் பிரிண்ட் சாணி தாள்ல வரும். அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த புத்தகம் அது வரும், அது ஒருத்தர் 4 பேர் காப்பி பண்ணி. அதனுடைய அந்த சைலி, அந்த நடை இருக்கிறது, அது தனியாக இருக்கும். ஆனா அதையெல்லாம் மாற்றி நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இங்கு இருக்கிறவர்களை கொண்டு அருமையாக நல்ல பதிப்பு செய்து, அத்தனை புத்தகம் வாங்க வருகிறவர் பாட புத்தகங்களை வாங்குகிறார்களோ இல்லையோ, நிச்சயமாக இவருடைய புத்தகத்தை வாங்கி கொண்டு சென்று விடுகிறார். இன்று இத்தனை பிரச்சாரகர்களுடைய அன்பை பெற்றிருக்கிறார், மாணவருடைய ஆதரவை பெற்றிருக்கிறார். காரணம் என்ன? அமைதியாக யோசித்து பாருங்கள். அவருடைய அன்பான பண்பான சகோதரத்தோடு ஒவ்வொருவரோடும் பேசிக் கொண்டிருப்பதும், அவரோடு கலந்துரையாடுவதும், அவர்களுக்கு ஆலோசனை தருவதும், இப்படியாக வளர்ந்து கொண்டே வருகிறார். அவர் இந்த பாடப்புத்தகங்களோடு நிற்காமல் என்னை அணுகுகின்ற போது இந்த ஸ்போக்கன் கோர்ஸ், அதாவது உரைநடையாக பேசக்கூடியதற்காக, இரு மொழி வழியாக சொல்லித் தருவதற்காக கேட்க பல வேலைகள் என்னுடைய பொறுப்பு எனக்கு ஆர்வத்தினால எழுத்தாளர். ஆனால் என்னுடைய பணி என்பது என்ன என்று சொன்னால், அது என்னுடைய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கெல்லாம் ஆலோசனை தருவது, வரி சம்பந்தமாக.
இருந்தாலும் அந்த இடர்பாடுகளை நடுவே அவருக்கு எழுதி கொடுத்தேன். அந்த புத்தகம் எழுதும்போது பெரிதாக வந்துவிட்டது. ஆனால் அது ஒன்று கூட அதை எடிட் செய்யாமல் 2 புத்தகங்களாக வெளியிட்டு நன்றாக வெற்றி நடை போட்டு வருகிறார். ஆகையினாலே இப்ப இவருடைய தாக்கம் இன்று இருக்கக்கூடிய பிரச்சாரகர்களை அனைவருக்கும் தெரிந்திருக்கும். இவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அத்தனை புத்தகங்களுடைய நடை எப்படி எளிதிலே மனதிலே பதிகிறது மாணவர்களுக்கு என்று மாணவர்களுக்கு தெரியும். இப்ப மாணவர்கள் எல்லாம் பிரச்சாரகர்கள் ஆகிவிட்டார்கள். இது அவருடைய சாதனை. அது மட்டுமல்ல, நன்றாக ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். பிரச்சார சபை வெளியிடக்கூடிய புத்தகங்கள் பாட புத்தகங்கள் இவர் அவருடைய வாசலிலே உட்கார்ந்து கொண்டு சவாலிடும் அளவுக்கு நோட்ஸை வெளியிட்டதுனால என்ன ஆச்சுன்னா, அறிஞர் பொருட்களை மட்டும்தான் புற எழுதுவார்கள் அந்த பாட புத்தகத்திலே. இன்று அவர்களே நோட்ஸ் போடக்கூடிய நிலையை தந்துகிறார். அந்த பாட புத்தகங்களுடைய பிற்பகுதியிலே என்ன கைடு வேணுமோ அதை அவர் சேர்த்து தருகிறார். ஏனென்றால் இவருடைய அந்த தாக்கம் அந்த அளவுக்கு சென்றிருக்கிறது. இவருடைய மிகப்பெரிய வெற்றி. இவர் இன்னும் பல வெற்றி காண்பார். அவருடைய எல்கேஜி முதல் +2 வரையிலான பாட புத்தகங்களை வெளியிட்டு வருகிறார். அது மட்டுமல்லாமல் வாய்மொழி வழி இந்தி என்பதை நடத்தி வருகிறார். அதற்கான சான்றிதழ்கள் தருகிறார். பிரச்சார சபை செய்யக்கூடிய அத்தனை காரியங்களையும் அதை விடவும் வேகமாக மாணவர்களுக்காக பல போட்டிகளை கணினிமயமாக செய்து வருகிறார். அதற்கு பல மேடைகளே கூட இப்போது உரையாளர்களாக தொகுப்புரையாளர்களாக வந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் சேர்த்து தான் சொல்கிறேன். எல்லோரும் அவர்களுடன் உடன் இருக்கிறார். குறிப்பாக குரு கோவிந்த் அவர் அருமையாக தொண்டாற்றி வருகிறார். அடுத்து மிகப்பெரிய பணியில் ஈடுபட்டு வருகிறார். அதிலும் மும்மொழி அகராதி என்பதை உருவாக்கி வருகிறார். இப்படி பல பல சாதனைகளை படைத்து வரக்கூடிய ஜெய் பதிப்பகமானது இன்னும் பல வெற்றிகளை காண வேண்டும். இதை வெள்ளி விழா தொடர்ந்து அடுத்து வைர விழா எல்லாம் காணும் என்று மனமாற வாழ்த்தி, அடுத்து நான் என்னுடைய முக்கிய கட்டமான ஹிந்தி திவஸ் என்பதை பற்றி பேச வேண்டும். இது ஹிந்தி திவஸ் என்பதை நான் அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கிறேன். வருடாவுடன் நன்றியை குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் மந்தைகளுக்காக பேசுகிறேன். இத்தனை மொழி இருக்கின்ற போது இந்தி எதற்கு தேவை? இது முதல் கேள்வி. இப்ப இவர் கேட்டார் இல்லையா, இந்தி புத்தகங்கள் வெளியிடுகிறீர்கள், தமிழ் புத்தகங்கள் வெளியிட்டு இருக்கிறீர்களா என்று கேட்கிறார். இந்தி எதனால் தேவை? முகலாயருடைய ஆட்சி இருந்த போது இந்தியாவினுடைய பல பிரதேசங்களிலே பேசி வந்த அத்தனை மொழிகளுக்கும் உயிர் கொடுத்து, சிறிது ஒலி வடிவமாக இருக்கும், வரி வடிவம் இருக்காது. அந்த வரி வடிவமாக கொண்டு வருகின்ற போது இந்திய மொழியை என்ன பண்ணாங்க? வடமொழியினுடைய தேவநாகரியினுடைய முறையை கையாளுகிறார். மொழியிலே மிகவும் மிகவும் தொன்மையான மொழி 2, வடமொழி, அடுத்து தமிழ். தமிழ் தான் முன்னாடி என்று சொல்லக்கூடிய ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள், நாம் பார்த்திருக்கிறோம். வடமொழி தான் முன் என்று சொல்லுவோர் இருக்கிறார். இந்த 2லிருந்தும் அந்த எழுத்தை தனதாக்கி கொண்டு விட்டது. இரண்டாவது, ஒரு மொழி நிற்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக 2: ஒன்று இலக்கணம், இரண்டாவது இலக்கியம். இலக்கண இலக்கியம் 2ம் எந்த மொழியானது அழகாகவும் அதே நேரத்திலே பலமாகவும் பெற்றிருக்கிறதோ அது பலகாலம் நிற்கும், சந்தேகமே இல்லை. யார் பேசினாலும் பேசாவிட்டாலும் அந்த மொழி நிற்கும். அப்படி இந்த 2க்குமே இந்த இந்திய மொழியானது வடமொழியிலிருந்தும் தமிழ் மொழியிலிருந்தும் இலக்கணத்தையும், இலக்கியத்திற்கு தேவையான சந்து, ரஸ், அலங்கார், அணி என்று சொல்லக்கூடியது, சந்தம் என்று சொல்லக்கூடியது, அதனுடைய எல்லாவற்றையும் அதிலிருந்து எடுத்துக்கொண்டிருக்கு. சரி, இந்திக்கு அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எத்தனை மொழி ஃபாரின், அதாவது தத்சம் சப்த, தத்பவ் சப்த, தேசி சப்த, விதேசி சப்த, இந்த அத்தனை மொழிகளினுடைய எல்லா சொற்களையும் தனதாக கொண்டு சில இடங்களிலே மாற்றி அப்படியே தனதாக்கி கொண்டிருக்கிறது. ஆகையினால இதனுடைய சப்தாவளி வொக்கபுலரிக்காக கஷ்டமே பட வேண்டாம். பேசிக்கான இருக்கக்கூடிய இதனுடைய இலக்கணத்தை தெரிந்து கொண்டால் போதும். இப்போ நமக்கு இந்திய மொழி எதை சந்தித்துக் கொண்டிருக்கிறது? எந்த ஒரு பெரிய சவாலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது? எங்களுக்கு தாய்மொழி இருக்கிறது, ஆங்கிலம் இருக்கிறது, எதற்கு இந்தி மொழி? இதுதான் கேள்வி. இந்திய மொழியை அந்நிய மொழி என்று சொல்லி மேடையிலே பேசியிருக்கிறார். நீங்கள் எல்லாருமே பிரச்சாரகர்கள். நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் இந்தி தெரியாதவரிடம் கூட சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அந்நியன் ஆளுகின்ற போது வடக்கும் தெற்கும் சேர்ப்பதற்கு இந்தி மொழி தேவை. பாரத் சோடோ ஆந்தோலன், சத்தியாகிரகம், சுதேசி இயக்கம்,
அங்க இருக்கிற காந்திஜி இங்க வந்து பேசுறார், இங்க இருக்கிற வந்து போய் பேசுறார். எல்லாருக்கும் மொழி வந்து முக்கியமானது இந்தியா இருந்தது. அந்நியனான ஆங்கிலேயனை விரட்டுவதற்கு இந்தி மொழி தேவை. அந்நியனான ஆங்கிலேயன் அடைந்த பிறகு இது அந்நிய மொழியாகிறது. இதுதான் வந்து காலத்தினுடைய ஒரு கோலம். ஆகையினால இது அந்நிய மொழி அல்ல, உங்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த மொழி இந்தி மொழி. அப்படி இருக்கின்ற போது இந்தி மொழியை எப்படி நீங்கள் புறக்கணிப்பீர்கள்? அதற்கு நீங்கள் மரியாதை செய்ய வேண்டாமா? இன்னைக்கு உங்கள் மொழியை உயர்ந்தியாக பேசக்கூடிய அளவுக்கு சுதந்திரம் வந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த ஒற்றுமை உணர்வை வளர்ப்பதற்கு இது ஆதிகால அந்த முகலாய காலத்திலிருந்து இன்று வரையிலே அது தொடர்ந்து வருகிறது. ஆகையினாலே இந்தி மொழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப அடுத்தது, எல்லா மொழியிலேயும் சில சில சங்கடங்கள் இருக்கும். சங்கடங்கள் இல்லாத மொழியே இல்லை. வடமொழியிலேருந்து இலக்கணத்தை எடுக்கும் போது அதுல துய்வச்சன்னு ஒண்ணு உண்டு. ஒருமை, இருமை, பன்மை. ராமஹ ராமோ ராமஹா ராமோ ராம். இது வந்து ஒரு ரெண்டு பேராக ஒரு மாதிரி மாறும் அதுக்காக. ஆனா இப்ப இந்தியில அது கிடையாது. அந்த இருமையை எடுத்துட்டாங்க. தமிழ் மொழி மாதிரியே ஏகவச்சன் பகுவச்சன் ஒருமை பன்மை மட்டும் வச்சுட்டாங்க. அடுத்தது லிங்க பகச்சான் என்பது இந்தி மொழியில ஒரு இடர்பாடு. அதுக்கு பலவிதமான விதிமுறைகளை சொல்லி இருக்கிறார்கள். நீ வந்து முதல்ல அதை ஆள முடிகிறதா பாரு, அதனுடைய கடைசி சவுண்டு ஈழ முடிகிறதா பாரு. சில யுக்திகளை சொல்லுகிறார்கள், அதற்கு விதிவிலக்காக சிலவற்றை சொல்லுகிறார்கள். பயன்படுத்த உங்களுக்கு தெளிவு பிறக்கும். ஒருவேளை ஒரு இடத்துல உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் அதை ஆண்பாலிலே கூறிவிடுங்கள் என்று சொல்கிறார்கள். இரண்டாவது நேரியம். இவற்றையெல்லாம் நீங்கள் படித்துக் கொண்டிருக்கும் போதுதான் தெரியும். ஆனால் 20 வருடங்களுக்கு மேலான வடநாடுகளில் தான் நான் வசித்திருக்கிறேன். தாய்மொழி இந்தியாக இருக்கக்கூடியவர்களே கூட இந்த லிங்கு வச்சன் என்பதை பற்றி பயப்படுவதே கிடையாது. நேமியம்லாம் அவங்களுக்கு காலத்து தப்பா பேசுவாங்க. அதனால இதனால பயப்பட வேண்டாம். நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்போ காரக்குன்னு சொல்றோம். பசங்களுக்கு புரிய வைக்கணும்னா வேற்றுமை உருவு கேசண்டி. அழகா என்னுடைய ஆசிரியர் சொல்லி தருவார். எப்படின்னா சாம்பார் அப்படின்னா ஒரே சொல். அடுத்தது சாம்பார் காய், சாம்பாருக்கு காய், 4ஆம் வேற்றுமை உருவு. இந்த தொக்கி நிக்கிறது மறைஞ்சு போயிடுறதா? அடுத்தது சாம்பார் பொடி, சாம்பாரின் பொடி. சாம்பார் வாசனை, சாம்பாரில் இருந்து வாசனை. சாம்பார் குத்தும்பா, சாம்பார் மேல சாம்பார குத்தும்பா. சில சாப்பிடுறவங்க இருக்கான் அந்த குளம் மாதிரி கட்டிட்டு. அங்கேயும் இந்த வேற்றுமை சொல்லி தருதா. நீங்க கல்யாணத்தோட உட்கார்ந்து இருப்பீங்க, சாம்பார் பார்த்தா சாம்பார் வாங்குவீங்க. அப்ப சாம்பார் விழிச்சொல்லாவும் பயன்படும். இதுதான் கேஸ் செஞ்சீங்கன்னு ஆரம்பிப்பார். இப்படி எளிமையான பாடத்தை நடத்தினோமானால் படிக்கக்கூடியவர்கள் எளிதாக புரிந்து கொள்வார். ஆகையினாலே இந்தி மொழியானது அந்நியர்களை விரட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டது. இப்போது ஆட்சி மொழியாக வருவதற்கு எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது. இரண்டாவது, இதனுடைய இலக்கிய செறிவு மிக்க மொழி ஆதரிக்க வேண்டும். மூன்றாவதாக ஜனரஞ்சகமான மொழி. ஜனரஞ்சகமான மொழினா மொழியே தெரியாது, எழுத்து தெரியாது, பஸ் பஸ்மா டீமா, நீங்க அச்சாமா, நீங்க இந்தி தெரியாதே பேசுவோம். பஸ் பஸ்மா டீமா பேல்குல்மா பார்த்துருக்கீங்களா? இந்த வார்த்தைகளை சின்ன சின்ன வார்த்தை இது எங்கேயாவது வந்தது. ஆகையினால மொழியை ஏற்றுக்கக்கூடிய ஜனரஞ்சகமான மொழிங்கிறது. ரெண்டாவது மியூசிக்கல் லாங்குவேஜ். மியூசிக்கல் லாங்குவேஜ் நீங்க அதை எடுத்து படிக்க தான் தெரியும், எந்த வார்த்தை ஆனாலும் சரி. அப்போ ஒரு பறவை சிறகடிக்கிறது அப்படின்னா படுபடானா பட்படானா அப்படிங்கிற வார்த்தையை அது எப்படி அடிக்குமா? படப்படான்னு அடிச்சுக்கிறது. அந்த வார்த்தையம்மா என்னடா புசு காதல பேசுறேம்மா, புசானா, அந்த வார்த்தையே அப்படிதான் இருக்கு. நீங்க இந்த மாதிரி நிறைய வார்த்தை சொல்லிட்டு போலாம் ஹிந்தியில. இது எளிமையான மொழி. ஆகையினாலே இந்த இந்தி திவஸ் என்று கொண்டாடக்கூடிய அந்த ஒரு வாரம் மட்டும் இந்தியை பயன்படுத்துவது என்று கூடாது. உலக அளவிலே இது 7வது இடத்திலிருந்து 3வது இடத்திற்கு வந்திருக்கிறது. எல்லா விதமான அருமை பெருமைகளும் வாய்ந்த மொழி. இதனுடைய மாற்று மொழி ஒரு மொழியிலே இன்னொரு மொழி கொண்டு வருகின்ற போது பல சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும். அபிமான் என்று சொல்லக்கூடிய வார்த்தை தமிழ்ல என்ன? எனக்கு அபிமானம் ஜாஸ்திங்கிறேன். எனக்கு ஹிந்தியில அபிமான் சுவாபிமான் அபிமான் ஹேமா, அப்ப அந்த இடத்துல கர்வம்னு ஆகும். தமிழ் அதே கர்வம்னு நீங்க சொல்லி பாருங்க, அவனுக்கு ரொம்ப கர்வண்டாமா. கர்வம்னா அந்த இடத்துல ஹெட் வெயிட்னு சொல்லுவீங்க. ஆனா மேரா கர்வ ஹே அப்படின்னு இங்க இந்தியில பேச ஆரம்பிச்சோன்னா நான் பெருமைப்படுகிறேன்னு அர்த்தம். ஆனா கர்வம்ன்றத பாரதியார் கர்வம் ஓங்கி வளர்றதடின்னு பாடுறாரு. அந்த பழக்கத்துல விட்டு போச்சு. ஆகையினால எல்லா மொழியும் ஒற்று போகின்ற போது இந்தி மொழியானது தாய்மொழியை தவிர இன்னொரு மொழியை படிக்க ஆசைப்படுபவனுக்கு எளிமையான மொழி இந்தி மொழி.
அது நிச்சயமாக சொல்ல முடியும். இந்த மொழியை வைத்தபடி இன்னொன்றை கற்கலாம். என்னுடைய நண்பர்கள் இவருடைய 2 புத்தகங்களை வாங்கி படித்தவர்களிடமிருந்து எனக்கு ஃபீட்பேக் வந்தது. என்னன்னா, ஹிந்தியே தெரியாதவனுக்கு இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு இந்த புக்கு ஈஸியா இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? அந்த உணர்வுகளோடு எழுதக்கூடிய வார்த்தைகளும் தமிழ் ஹிந்தி, தமிழ் இங்கிலீஷ் அப்படியே பார்க்கலாம். இங்கிலீஷ்ல இருந்து தமிழோ, தமிழ்ல இருந்து இங்கிலீஷ். ஆகையினால மொழியினுடைய இடர்பாடு யாருக்கும் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஹிந்தியினுடைய பிரயோகத்தை பயன்படுத்துவதை நீங்க அதிகமாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். धन्यवाद जी। हमारे विशेष अतिथि डॉक्टर पी.ए. राधाकृष्णन जी से मैं अनुरोध करती हूं कि अपनी भाषण मंच पर आजीन विशेष व्यक्तियों, वेदी पर उपस्थित बुजुर्ग प्रचारक, मेरे प्रिय बहन भवानी जी, मेरा बड़े भाई गोविंदराजन जी, अभिभावकों, बच्चों, छात्र छात्राओं, इस संस्था के संस्थापक कृष्णमूर्ति जी, उनकी धर्मपत्नी, सबको मेरा प्रणाम। पहल इस वेदी पर बोलने के अवसर दिए मेरे भाई कृष्णमूर्ति जी को आदर करना सोचता हूं। मैं उनसे बुला रहा हूं। मैंने एक पुस्तक लिखी, साहित्य पुस्तक विविधा। इसमें सब कुछ है। वे पुस्तक का विमोचन अभी छोटा भाई को देख के मैंने किया। आज आप सब लोगों को एक सुवर्ण दिन है। 25 साल एक संस्था ले जाना मुश्किल है, लेकिन कृष्णमूर्ति जी बहुत कष्ट उठाया है, बहुत कष्ट झेला है, मुझे मालूम है। इस अवसर मैं मद्रास के कुछ बुजुर्ग प्रचारकों को स्मरण करता हूं। एक तो मोटूरी सत्यनारायण जी, दूसरा उनका बेटा मोहन जी, तीसरा हमारा भाई पार्थसारथी जी, 14 कृष्णमूर्ति जी का पिताजी राधाकृष्ण जी। राधाकृष्ण जी और मैं एक साथ परीक्षा में काम किए थे। वे मैनेजर थे, मैं मैनेजमेंट ट्रेनी थे। 55 साल के अनुभव मुझे हुआ है, अभी भी है। वर्ग चला रहा हूं ऑनलाइन में। कृष्णमूर्ति जी उनकी किताब लिखने के लिए बोले तो मैं साहस स्वीकार कर ली और लिखे भी दिया। हम सोचे चाहिए हिंदी से ही हम सब बंधित हुए हैं। क्या है हिंदी आप लोगों को मालूम है? सिंधु नदी तरह संस्कार। जो सिंधु किनारे रहे वे सिंधु, उनकी भाषा सिंधी। तब डच पोर्चुगीज का आक्रमण हुआ, उनके डिक्शनरी में सा शब्द नहीं है, सा हा बंद किया। हा सिंधु, हिंदू, हा हिंदू हो गया, हा हिंदी हो गया। सिंधु हिंदी, सिंधु सिंधु, सिंधु हिंदू, सिंधी हिंदी, ऐसे एक व्याख्यान है। दूसरा है उस समय पढ़ अनपढ़ लोग संस्कृत, पाली बढ़ के आज का देवनागरी लिपि हिंदी बन गया। देवनागरी देवों की नागरी है, लिपि हिंदी। दूसरा मैंने देखा है
हिंदी एक इंस्टेंट पायसम है। इंस्टेंट पायसम में वर्मसिली होता है, सेमिया ഉണ്ട്, ചക്കരയുണ്ട്, പാലുണ്ട്, മുന്തിരിപ്പരിപ്പുണ്ട്, ദ്രാക്ഷയുണ്ട്. ഇതെല്ലാം போட்டு கலரி 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 தான் பாயசம் வருது. அதே மாதிரி தான் ஹிந்தி. ஹிந்தியில சம்ஸ்கிருதத்துல வந்த சப்தம் இருக்கு, சம்ஸ்கிருதத்துக்கு சமானமான சப்தம் இருக்கு, நாடன் வாக்குகள் இருக்கு, அப்புறமா விதேசி வாக்குகள் இருக்கு. ஏது வேணாலும் ஹிந்தியில உபயோகிக்கலாம். ஸோ இன் மை வியூ, என்னோட காட்சிப்பாடுல ஹிந்தின்னு சொன்னா ஒரு இன்ஸ்டன்ட் பாயசம் தான். நான் உங்ககிட்ட சொல்ல போறத ஐயாமே தமிழியன், நான் ஒரு தமிழ், கேரளா செட்டில்டு. ஸோ ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ஹிந்தி பிரஜா சபால வர்றதுக்கு. கான்வெகேஷன் பார்த்தேன். எங்க அப்பா அங்க எக்ஸிக்யூட்டிவ் மெம்பரா இருந்தாரு. அப்படி பார்த்தனால எனக்கு ஏன் எழுதக்கூடாது, அப்படி பிரவேசிக்க ஒரு குழந்தைய கற்றுக் கொடுத்து நான் பரீட்சை எழுதினேன், அவனை பரீட்சை எழுதி வச்சு இவ்வளவு பரீட்சை பாஸ் பண்ணி வந்தேன், डॉक्टरेट எடுத்தேன். सो मैं आपसे बोलना चाहता हूं कि हिंदी सरल है, सहज है. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப இவரு சொன்னாரு ஹிந்தி சிம்பிளா கத்துக்கணும், சிம்பிளா கத்துக்க முடியும். அதே மாதிரி தான் என்னோட வியூ. குழந்தைகிட்ட ஒரே ஒரு கேள்வி, हिंदी में लिंग का प्रॉब्लम है, पुल्लिंग शब्दलिंग, आ आया तो ई आया तो. நான் உங்ககிட்ட கேக்குறேன், ரோட்டி ஆறு பண்றா, புல்லிங்கமா ஸ்ரீலிங்கமா? ரோட்டி புல்லிங்கமா ஸ்ரீலிங்கமா? ரோட்டி ஸ்ரீலிங்கம். ஏன்னா அது பண்றது அம்மா, அம்மா பண்றதுனால அது ஸ்ரீலிங்கம். பரோட்டா யாரு பண்றா? அப்பா ஆம்பளை பண்றாங்க, அதனால புல்லிங்கம். அப்புறம் லெடுக்கா லெடுக்கே மேல கோடு போடுவாங்க, லெடுக்கி லெடுக்கியா சைட்ல கோடு போடுவாங்க. ஏன்? ஆம்பளை மேலதான் முடி சீவுவாங்க, அதனால ஆம்பளைக்கு மேல கோடு போட்டாங்க லெடுக்கே. பொம்பளை சைட்ல முடி சீவுவாங்க, லெடுக்கி. सभा फुल नेम, एस सबसे, ए आगे, बी बढ़ावो, एच हिंदी, ए अपना के. सबसे आगे बढ़ावो हिंदी अपना के, दैट इज सभा. हिंदी दिवस எல்லாருக்கும் தெரியும், 1949. நமக்கு ஏன் ஒரு ராஜபாஷை இருக்கக்கூடாது? இன்னைக்கும் ஒரு ஆர்வத்துக்கு போனா, மௌக்கிக்கு போனா கொஞ்சம் டவுட் ஆகும். ராஜபாஷை என்ன, ராஷ்டிரபாஷை என்ன கேட்டா முடிப்பாங்க. 3 பாஷா, மாதృபாஷா, ராஷ்டிரபாஷா, விஸ்வபாஷா. அம்மா என்ன சொல்லி கொடுக்கிறாரோ அது மாதృபாஷா. ஸ்கூல்ல போய் அந்த ஊர் என்ன பாடுறாரோ அந்த ஊருக்கு ராஷ்டிரபாஷா, வெளியூருக்கு விஸ்வபாஷா. அப்ப अन्योन्यम राष्ट्र के बीच जो आश्रय विनिमय करते हैं इसे राजभाषा कहते हैं. इसलिए ज्यादा का ज्यादा हिंदी को राज्य भाषा, राष्ट्रभाषा बना दिया. लेकिन खेद के बात है अभी तक राष्ट्रभाषा के रूप में हिंदी को सरकार ने अनाउंसमेंट किया नहीं है. हम बोल रहे हैं राष्ट्रभाषा, लेकिन ऑफिशियली अनाउंसमेंट अभी तक आया नहीं. दूसरा 1937 में, दैट इज 1937, இன்னைக்கு தமிழ்ல ஹிந்தி அன்னைக்கு 900 ஸ்கூல்ல 125 ஸ்கூல்ல ராஜகோபாலாச்சாரி ஜி ஹிந்தி கிளாஸ் ஆரம்பிச்சார். 1937. 1967ல கவர்மெண்ட் என்ன பண்ணா, 2 பாஷா லாங்குவேஜ் கொண்டு வந்தாங்க. 2 போதும் 3 வேண்டாம், அப்படி ஹிந்தியை விளையாட்டிட்டாங்க. சோ என்ன பண்ணலாம், ஹிந்தி டீச்சர்ஸ், அப்புறம் ஹிந்தி டீச்சர்ஸ்ல பர்மனண்டா இருந்தவங்களே மத்த வேலை கொடுத்து அவளை
செட்டில் பண்ணாங்க. அன்ட்ரெயின்ட் அன்பர்மனன்ட் டீச்சர்ஸ் என்ன பண்ணலாம் அப்பந்தான் சபா டிசைட் பண்ணது சிஹெச்டி சொல்லி சென்ட்ரல் ஹிந்தி டைரக்டரேட் அதுல ஒரு மெம்பரா நான் இருக்கேன், கிராண்ட் கமிட்டியில மெம்பரும் இருக்கேன். நான் டிசைட் பண்ணோம் அவருக்கு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த கிராண்ட் வாங்கி கொடுப்போம், நிஷுல்க கிராண்ட் வாங்கி கொடுக்கலாம். அப்படி अंदाज में आई थिंक सो 100 पूर्णकालिक हिंदी विद्यालय 75 अंशकालीन विद्यालय के ग्रांट வாங்கி கொடுத்தோம், இன்னைக்கும் கொடுத்துருக்கோம். பட் இந்த கவர்மெண்ட் மாதனால இப்ப பீச்ல இடைக்கு இன் பிட்வீன்ல கிராண்ட் கிடைக்காம போயிடுச்சு. அது மீண்டும் ஆரம்பிக்கிறதுக்குள்ள மும்முரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க ஹிந்தி பிரஜாசேயம் ஹிந்தியை நம்ம கைவிடவும் மாட்டோம். அவங்க தான் हिंदीக்கும் சபாவுக்கும் रीढ़ की हड्डी हिंदी प्रचारक. सो हिंदी भाषा को वांगो முன்னோக்கம் போங்கோ. அதனால ஹிந்தியை யாரும் கைவிட்டுறாங்க. ஹிந்தி இருந்தா எந்த ஊர்ல போனாலும் உங்களுக்கு படிக்கலாம். പക്ഷെ உங்களுக்கு டவுட் என்னதுன்னா இப்ப இவர் சொன்ன ஒரு ஸ்போக்கன் ஹிந்தி ஆரம்பிச்சா கத்துக்கிட்டா கொஞ்சம் ஈஸி. இல்லாடி போனா யூ ஆர் இன் டவுட் how to speak in Hindi. தப்பா வந்துருமோ இல்லையா கவலைப்படாதீங்க, தப்பு வரட்டும், அந்த தப்புல இருந்தா நல்லது வரும். அதனால இப்ப நீங்க இப்ப நார்த் இந்தியால போங்க, அவளை பேசுறது கரெக்டா பேசாவா இல்லை கேரே நம்ம கே ஹே போச்சுன்னா அவங்க கேரே கேட்பாங்க. அங்கத்தை கொலைக்கல அது மாதிரி ஹிந்தியும் கொலைக்கல இருக்கு. இங்கேயும் தமிழ் எவ்வளவு தமிழ் இருக்கு. இப்ப என்னோட தமிழ் சரியான தமிழ் கிடையாது. ஏன்னா மலையாளம் கலந்துருக்கு, நான் தெலுங்கு இருக்கிறதுல கன்னடா இருக்கு, எல்லாமே இருக்கு. அவியல் மாதிரி தான் நான் பேசிட்டு இருக்கேன். சோ தைரியமா பேசுங்க, அப்பதான் முன்னோக்கம் போக முடியும். அந்த தைரியமா போறதுக்குள்ள அந்த சக்தி தான் கிருஷ்ணமூர்த்திஜிக்கு கடவுள் கொடுத்திருக்காரு. அதுவும் அவர் முன்னோக்கமா போயிருக்காரு. இது நீ 100 வருஷமா போனோம் என்ற கடவுள்கிட்ட கும்பிட்டு என்னோட பேச்சுவார்த்தையை நான் விடப்படுகிறேன். வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்தி. अब इस विशेष अवसर पर मैं तमिलनाडु हिंदी एकेडमी के सचिव डॉक्टर भवानी अश्विन कुमार जी को मैं मंच पर आमंत्रित करता हूं। तमिलनाडु हिंदी एकेडमी के अध्यक्ष डॉक्टर भवानी अश्विन कुमार जी को मैं मंच पर आमंत्रित करता हूं, आकर हमारे सम्मान स्वीकार करेंगे। வணக்கம். நான் ரொம்ப நேரம் பேச முடியாது, அதுவும் தமிழ்ல பேசி பழக்கமும் இல்லை. ஆனா கிருஷ்ணமூர்த்தி சாருக்காக நான் ஒரு 2 வார்த்தை மட்டும் சொல்றேன். ஹிந்தி திவஸ் ஹிந்தியை கொண்டாடுறதுக்காக கூட இல்லை, ஹிந்தியை நல்லா கத்துங்கோ. அவங்க சொன்ன மாதிரி இந்த ஊர்ல மட்டும்தான் நமக்கு ஹிந்தி பயன்படல. நீங்க எங்க போனா கூட ஹிந்தி கத்துண்டானாக்கா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். நீங்க நிறைய அதனால உங்களுக்கு லாபமா தான் இருக்கும். ஒரு மொழி கத்துண்டானாக்கா எந்த விதத்துலயும் நஷ்டம் இல்லை. அதனால எப்படிப்பட்ட மொழி இருந்தாலும் அது ரொம்பவே ஹிந்தினா கொஞ்சம் ரொம்ப அது ரொம்ப ஈஸியான லாங்குவேஜா இருக்கு. அதுல எது பெருசு கேபிட்டல் லெட்டர்ஸ் இந்த லெட்டர் அதெல்லாம் எதுவுமே இல்லை. நீ லிங்க்ல மிஸ்டேக் பண்ணா கூட பாவம் ஸ்பஷ்டமா இருந்தாலே போறோம், அதுவே அவளுக்கு எடுத்துக்கிறாங்க. நீங்க பேசதான் ஹிந்தி பழக முடியும், பேசாட்டி ஹிந்தி வராது. அதனால பேசினானாக்கா உங்களுக்கு அந்த லிங்க மிஸ்டேக்கோ இல்லாட்டி லிங்க்ல இருக்கிறது காரக்ட் மிஸ்டேக்கோ அது எல்லாமே போயிடும். நான் கொஞ்சம் ஒரு பணியில இருக்கேன், அதனால நான் கொஞ்சம் சுருக்க போறோம்னு விரும்புறேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் கிருஷ்ணமூர்த்தி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். இது 25வது வருஷம் மட்டும் இல்ல, 50வது வருஷத்துக்கும் நான் இங்க வருவேன், அவருக்கு வாய்ப்பு சொல்லுவேன். அதுக்கு மேல 100 ஆண்டு இவர் வாழ்ற என்ன நல்லா
அவரோட பழகினாதான் தெரியறது அவர் எவ்வளவு நல்ல மனிதன்னா. முதல்ல அதனாலவே இத்தனை பிரச்சாரக்கு அவர் கூட இருக்கிறதுக்கு காரணமே அதுதானே எனக்கு என்னமோ தோன்றது. ஏன்னா அவ்வளோ ஒரு பணிவா எல்லாத்தையும் எடுத்துட்டு என்னைக்குமே யார்கிட்டயும் கோவப்பட மாட்டாரு. கரெக்டா அந்த எந்த ஒரு வார்த்தையும் இதுவா வராது. அவ்வளோ அழகான ஒரு மனிதனை. அவருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்ஸ். धन्यवाद जी. ओवर टू रमा मैम. இப்பொழுது நமது ஜெய் பதிப்பகம் பற்றிய ஒரு காணொளியை நாம் காண இருக்கிறோம். ஜெய் பதிப்பகம் 2001 எல்லாம் வல்ல பேராற்றலின் கருணையினால் உருவாக்கப்பட்டு பல போராட்டங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் இவைகளை மீறி 70க்கும் அதிகமான ஹிந்தி புத்தகங்களை வெளியிட்டு வெற்றிகரமாக செயல்பட்டு ஹிந்தி பயிலும் மாணவர்களுக்கும் ஹிந்தி கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கும் உறுதியாக சேவையாற்றி தற்போது 25ஆம் ஆண்டை கடத்துள்ளது என்பது வரலாற்று ஆவணம். இந்த வெற்றி உங்களாலேயே சாத்தியமானது. எனவே இந்த அற்புதமான நிகழ்வில் உங்களை கௌரவப்படுத்தி கொண்டாட விரும்புகிறது ஜெய் பதிப்பகம். அருட்பேராற்றலும் நமக்கு உறுதுணையாக உள்ளது. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பது மட்டுமே அல்லாமல் வேறொன்று அறிவும் பராபரம். ஜெய் பதிப்பகம் டாடா ஏஸ் வாணி விற்பனை செய்த போது எடுத்தது. ஜெய் கிருஷ்ணமூர்த்தி ஜி அவங்கள பத்தி பிரச்சாரகர்களோட மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறத பேசலான்னு சொன்ன போது நான் பாட்டாவே பாடிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பலாமணி ஜி வந்திருக்காங்க. அவங்களோட பாடலை நம்ம கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். ஜே.கே. மூர்த்திஜி மற்றும் ஜெய் பப்ளிகேஷன்ஸ் சென்னை. எத்தனை கோர்ஸுகள் இருந்தாலும் எத்தனை பாடங்கள் இருந்தாலும் அவற்றை படித்திட உதவுவது துணைவன் என்னும் கைடுகளே. இவையின்றி படிப்பது மிக கடினம், இவற்றை அளிப்போர் உயர்ந்தவரே. இந்த வகையில் ஜெய் பப்ளிகேஷன்ஸ் ஜே.கே. மூர்த்திஜியை போற்றிடுவோம். ஹிந்தி கைடுகள், QA புத்தகம், மாடல் பேப்பர்ஸ், சார்ட்டுகள், டிக்ஷனரி, கவிதை, கட்டுரை, ஹேண்ட் ரைட்டிங் ஒர்க் புக், தமிழ் கைடுகளும் பிரசுரித்துள்ளார். பிள்ளைகள் பொது அறிவு வளர்ந்திடவே, அவர்கள் கையெழுத்து வளம் பெறவே கட்டுரை போட்டியும் நடத்திடுவார். பரிசுகள் தந்து ஊக்கமளிப்பார். ஸ்போக்கன் ஹிந்தியும் நன்றாய் படித்திட சிறப்பான வழிமுறைகள் வகுத்துள்ளார். பிரச்சார திறமையை வெளிக்கொணர்வார். தொண்டினை கருத்தினில் கொண்டிருப்பார். ஜெய் பப்ளிகேஷன்ஸ் நிறுவனத்தின் வெள்ளி விழாவை கொண்டாடி மகிழ்வோம். பற்பல விழாக்கள் இன்னும் கண்டிட அனைவரும் சேர்ந்து வாழ்த்திடுவோம். நாம் அனைவரும் சேர்ந்து வாழ்த்திடுவோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. மிக அழகான பாடல். இந்த அழகினுக்கு அழகு செய்ய எங்களது பரிசினை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம். பலாமணிஜி.